சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் திமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தேடியது நாடி வரும். அது உங்களை தேடி வரும். யாருனால? தெய்வத்தால். பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டின் வாயிலாக தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்க பெற்று ராஜ அம்ச யோகத்தை பெறப்போகின்றீர்கள். இதற்கு மிக மிக முக்கியமாக 2 கிரகங்கள் நல்ல ஒரு அம்சத்துல பொருந்தி அமரப்போது தமிழ் புத்தாண்டுடைய முழுமையான பலன்களை தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க, ஓகேங்களா? தமிழ் புத்தாண்டு விஸ்வாசவ வருடம் முடிந்து பராபவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. எப்போ? ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி, குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரத்துல பிறக்குது. சதய நட்சத்திரம் யாருக்குரியது? ராகு பகவானுக்குரியது. ராகு எங்க அமர்ந்திருக்கிறாரு? தன்னுடைய அதே சதய நட்சத்திரத்துல கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகுக்கு வலிமை இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்களை மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகம் ராகு. ராகுடைய நட்சத்திரத்துல இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுனால, ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு மாற்றம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விஷயத்துல மாற்றம் இருக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விஷயத்துல மாற்றம் இருக்க போகுது? முதல்ல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு தான், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 9ஆம் இட கும்பத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தை பயணிக்கும் போது இந்த வருடம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல நீங்க நினைச்ச மாதிரி சில காரியங்களை செஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு உரிமை, ஒரு வாய்ப்பை இந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல பதவி யோகம் கண்டிப்பா இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு அல்லது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ லோனோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சம்பந்த பதவி வாய்ப்புகளை நீங்க வெற்றி பெற முடியும். அல்லது நீங்க ஏற்கனவே ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டீங்க, அந்த நிறுவனத்துல தலைமைக்கு நிர்வாக பொறுப்புக்கு நீங்க முன்னேறி செல்வீங்க. அதுக்கு யோகங்கள் இருக்குது. ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல நீங்க அமருவீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இந்த தமிழ் புத்தாண்டானது இருக்குது. மேலும் அதை உறுதிப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு உறுதிப்படுத்துறது கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. நீங்க நேர்மையான நியாயமான வழியில தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. நீங்க வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை. அப்படி நீங்க போய் கோயில்களை முறைப்பாடு பண்ணி நிறைய பிரார்த்தனை பரிகாரங்களை பண்ணதுக்கு இப்ப பலன் கிடைக்குது. மேலும் அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு 2ஆம் இட கடக ராசிக்கு போய் உச்சமம் அடைவார், ஓகேங்களா? அப்போ குருவான் அதை உறுதிப்படுத்துறாரு. அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் இன்னும் கூடுன்றத குருவான் உறுதிப்படுத்தி சொல்றாரு. அப்போ கண்டிப்பா பதவி யோகம் எந்த ஒரு துறையிலும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இது குடும்பத்திலையும் பதவி கிடைக்குங்க. குடும்பத்துல என்னப்பா பதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாயாக, தந்தையாக அல்லது தாத்தாவாக, பாட்டியாக உருமாறக்கூடிய பாக்கியம், அப்படிப்பட்ட பதவி வைக்கணும். அதனால அப்படின்னா என்ன அர்த்தங்க அப்படின்னா, குடும்பத்துல வாரிசு கிடைக்க போதுங்க. உங்க குடும்பத்துல வாரிசு உண்டு. புத்திரக்காரன் 2ஆம் வீட்டில் வந்து உச்சமடைந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா புத்திர வாக்கியம் உண்டு. அது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான உண்டு. ஸோ கண்டிப்பா குடும்பத்துல வாரிசு யோகம் இருக்குது. மேலும் வாரிசு ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள், உங்க வாரிசுகளுக்கு ஒரு வேலை, ஒரு உத்தியோகம் அல்லது ஒரு சுபகாரியம் நடக்குங்க. அதுக்கு சான்ஸ் இருக்கு. பிள்ளைகளால ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்குது. பிள்ளைகளுடைய உடல்நிலையை நினைச்சு இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கூடிய திருவாதிரை நினைச்சிருக்காங்க, அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய தருணமா இருக்கும், ஓகேங்களா? அதே போல ரொம்ப நாளா கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு போராடிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட பணம் வந்து சேருங்க. ஒரு ஃபைனான்ஸ், வெளியில கொடுத்த பணம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்து, பங்கு, ஷேர் போன்றவை கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட லாபம் கிடைக்கும். இந்த லாட்டரி டிக்கெட்ல காசு விழுகிறது அல்லது புதையல் பற்ற யோகங்கள் கண்டிப்பா உண்டு. பூர்வீக தங்க நகை போன்ற யோகங்கள், பாக்கியங்கள் உண்டு. உங்க தலைமுறை முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணமோ பொருளோ காசோ அல்லது சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா காத்திருந்தீங்க இல்லையா? அந்த வெயிட் பண்ண அந்த இதுக்கு இப்போ அது பலன் கிடைக்கும். இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்க போது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்க தாராளமா அதுக்கு தயாராகலாம், ஓகேங்களா? அடுத்து சனி, செவ்வாய், புதன் இந்த 3 கிரகமும் உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ சனியோடு செவ்வாய் புதன் இணைந்திருக்கும் போது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட செலவு வரும். அதாவது ஒன்று நிலத்தை வாங்குவீங்க அல்லது வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, இல்லை இருக்கிற வீட்டில் புதுசா ஒரு ஆல்டர்னேட் பண்ணுவீங்க, எடுத்து புதுப்பிக்கிறதுக்கு யோகம் இருக்குது,
ஓகேங்களா, அதுக்கு சான்சஸ் இருக்கு. அல்லது உங்க பேருக்கு ஒரு நிலத்தையோ ப்ராப்பர்ட்டியோ மாத்துவீங்க, உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி உள்ளதா இருக்கலாம். ஸோ அதை உங்க பேருக்கு மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஏன்னா புதன் அங்க நீசம். அப்போ எழுத்து பத்திரங்களால் சின்ன விலங்குகளும் அல்லது செலவுகள் வரும். அப்போ இந்த ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு டாக்குமெண்ட், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போன்ற விஷயத்துல கையெழுத்து இடம்பெறும் சரி, அந்த எழுத்துக்கள் விஷயத்துல சரி கொஞ்சம் கோட்டை விட்டுறாதீங்க. கண்மூடித்தனமா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுறாதீங்க, ஜாமீன் கேரண்டி போட்டுறாதீங்க. இதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா நீங்க இருந்தா போதும். அடுத்து சூரியனும் சுக்கிரனும். சூரியன் உச்சமாக இருந்து மேசராசியில் அமர்ந்திருப்பாரு எப்பவுமே. ஓகேங்களா, அது ஒரு நல்ல ஒரு பலன் தான் உங்களுக்கு. 11 சூரியனால அரசாங்கத்தால் லாபம், தந்தை வழி உறவுகளால் லாபம், மேல் அதிகாரிகளால் லாபம், முதலாளிகளால் லாபம் கண்டிப்பா கிடைக்கும். மேலும் அத்தை போன்ற உறவுகளால் லாபம் உண்டு, காதல் துணையால் லாபம் உண்டு. இந்த நேரத்தில் காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. திருமண தடை நீங்கும். ஏன்னா குரு பலன் கண்டிப்பா இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. காதல் திருமணம், வேறு மதத்தில் வேறு இனத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. அல்லது வெளியில போய் திருமணம் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப வருஷம் வேலை பார்க்கக்கூடிய பழகிற பழக்க வழக்கங்கள், அல்லது வெளிநாட்டு மாப்பிள்ள, வெளிநாட்டு பொண்ணு, அல்லது வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு, இப்படி சம்பந்தமில்லாத தொடர்பு இல்லாத திருமணம் நடைபெறதுக்கு சான்சஸ் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் கலப்பு திருமணம் சொல்லலாம், நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அது உங்களுடைய கனவு திருமணம் சொல்லலாம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருப்பீங்களா, அந்த கனவு திருமணம் இப்போ கல்யாணத்துல முடியும். சரிங்களா, ஸோ கண்டிப்பா அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருங்க. இதற்கு அடுத்தபடியா மிக நீண்ட வருடங்களாக இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும், இந்த ஒரு ஊர்ல நான் செட்டில் ஆகணும், இதுதான் என்னுடைய லைஃப்ல எனக்கு அச்சீவ்மெண்ட், நான் அப்ராட் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியம், ஒரு கனவு வச்சிருப்பீங்களா திருவாதிரை வச்சுருங்க, அந்த கனவு இப்போ பழிக்குங்க. ஸோ கனவு இப்போ சக்ஸஸ் ஆகும், அதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி வெளிநாடு அல்லது வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆகணும் நினைப்பீங்க, மிகப்பெரிய சிட்டில, அந்த மாதிரியான உங்களுடைய கனவு செட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். திருவாதிரை நட்சத்திரங்கள் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு அந்த ஒரு இடத்துல அமர்ந்துருவீங்க. சரிங்களா, ஸோ இதற்கு அடுத்தபடியா கேது பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு 3ஆம் வீடான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ கேதுவை மறந்துடாதீங்க. கேது பகவான் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எதை கெடுப்பாருன்னா, இந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழிகளில் ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை கெடுப்பார். ஸோ அவங்களுக்கு ஒரு சில கெட்ட நேரம் சொல்லலாம். ஸோ கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஒரு செலவோ அல்லது நேர விரயங்களோ அல்லது அவங்க மூலமா சில பிரச்சனை ஏற்படலாம். ஆனா அவங்களுக்கு உடல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதுலேயும் செலவு உங்களுக்கு வரும். ஸோ அவங்களையும் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கணும். ஒன்று நல்லவங்களா இருந்தால் ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இல்லை அவங்களே உங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட காலம் உங்களை விட்டு விலகி போவாங்க. ஸோ நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். ஸோ இதுக்கு சான்சஸ் உண்டு. மேலும் இந்த ஒரு இடத்துல சிறுதூர பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல், டிராவல் இதெல்லாம் குறைச்சுங்க. தேவையில்லாத பயணம் பண்ணாதீங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா, வெற்றி உங்களை தேடி வரும். நீங்களா வெற்றிக்காக பணம் காசு செலவழிக்கிறது வேண்டவே வேண்டாம். இதை தவிர்த்துருங்க இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. ஓகேங்களா, அதே போல வீண் வதந்தி புரளிக்கு பயப்படாதீங்க. பொய்யான விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா கண்மூடி டக்குன்னு நம்பி ஆக்ஷன் இறங்கிறாதீங்க. உங்க உறவுகளை பத்தியோ, சொத்து பத்து விஷயத்தை பத்தியோ, அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயம், ஏதோ வாய் வார்த்தைகளால வரக்கூடிய விஷயத்த நம்பி வேலை மாற்றம், உறவுகள் சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை தவிர்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ மேலும் இந்த 3ஆம் இலக்கியம் இருந்தா வெளிநாடு யோகம் மற்றும் வேறு மாநிலத்துக்கு குடி போறது, இந்த மாதிரியான யோகங்களும் கண்டிப்பா உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மருந்து சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தமான விஷயத்துல சக்சஸ் இருக்கும். ரொம்ப வருஷமா ஒரு நோய் பிரச்சனை இருக்குன்னா அந்த நோயை வெற்றி காண்பீர்கள், நோயை முறியடிப்பீங்க. சரிங்களா, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அதுல ஜெயிக்கக்கூடிய வல்லமை சக்தி கண்டிப்பா உண்டு. இந்த கிரகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இங்க உண்டு. மேலும் உங்களை தேடி வரக்கூடிய பதவி வாய்ப்பு, உறவுகள், குழந்தை வாரிசு யோகம், திருமண வாழ்க்கை கண்டிப்பா நடக்கும். சரிங்களா, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மிக முக்கியமா ஒரு கிரகம் ராஜா, இந்த வருஷத்துல இந்த கிரகம் தான் ராஜா அப்படின்னு சொன்னா அது குரு பகவான். அந்த குருவே உங்களுடைய மிதனத்திற்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய நட்சத்திரம் ராகு 9ல் அமர்ந்திருக்கிறார். 9ல் ராகு 2ல் குரு இருந்தால் அதிகார பதவி வாய்ப்புகளும் அந்தஸ்து உயர்வுகளும் கண்டிப்பா உண்டு. குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும், அது எந்த மாற்று கருத்தும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக முடியும். சரிங்களா, சரியா நீங்க பயன்படுத்திங்க. மிக முக்கியமா வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானுக்கு இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து வணங்குங்கள். அதே போல கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வாழைப்பழம் மற்றும் இனிப்பு வகை சார்ந்த விஷயத்தை கொடுக்கும்போது அது பெரிதளவு உங்களுக்கு நன்மையாக மாறும். சரிங்களா, அதே போல படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ படிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க இருங்க. அது படிக்கிறதுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரமோ மற்றும் வாய்ப்புகளையோ இந்த புண்ணிய காரியத்தின் மூலமா தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும்.
தவறாமல் நீங்க பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்துங்கிறது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.